Good morning students. Today we discuss about the decomposition reaction. Decomposition reaction அப்படின்னா சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா கெமிக்கல் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நேற்று காம்பினேஷன் ரியாக்ஷன் சேர்க்கை வினைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இன் ஏ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எ சிங்கிள் காம்பவுண்ட் ஸ்பிளிட் இன்டு 2 or more simple substances under suitable condition. ஒரு under suitable condition தகுந்த சூழ்நிலையில் ஒரு காம்பவுண்ட் வந்து சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸாக ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து தனித்தனி மாலிகுலராக பிரியுது. அப்படி பிரியறது தான் நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தகுந்த சூழ்நிலையில் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது தகுந்த சூழ்நிலையில் ஒரு சேர்மம் வந்து தனித்தனி மூலக்கூறுகளாகவோ இல்லை தனித்தனி தனிமங்களாகவோ பிரிஞ்சிச்சு அப்படி சொன்னால் அதை தான் நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது சிதைவு வினைகள். It is the opposite of the combination reaction. இந்த decomposition reaction அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பவுண்டை க்ரியேட் பண்ணும். ஆனால் டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் ஒரு காம்பவுண்ட் தனித்தனி எலமெண்ட்டாக பிரிஞ்சு போகும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கும். The generalized scheme of a decomposition reaction is given below. அதே போல் பொதுவாக இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனை எப்படி குறிக்கலாம் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஒரு அண்டர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தனியாகவும் பி தனியாகவும் பிரிஞ்சு போகுது. ஸோ ஏபி அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் ஏ அப்படின்ற எலமெண்ட்டாவோ இல்லை மாலிகுலாவோ பி என்ற எலமெண்ட்டாவோ இல்லை மாலிகுலாவோ தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இப்படி தான் நடக்கும். ஓகே, பிரேக்கிங் ஆஃப் பாண்ட் இஸ் த மேஜர் phenomenon in a decomposition reaction and hence it requires energy to break the bonds depending on the nature of the energy used in the decomposition reaction. இப்போ பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ், இப்போ இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் மேஜராக மெயினாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட். அதில் இருக்கக்கூடிய பிணைப்புகள் உடையுது. ஓகேங்களா? அந்த பிணைப்புகள் உடையிறதுனால தான் அது எலமெண்ட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. ஸோ அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஓகேங்களா? இட் ரெக்யூர் எனர்ஜி டு பிரேக் த பாண்ட். ஸோ அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஓகேங்களா? டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த எனர்ஜி யூஸ்டு இன் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியோடைய நேச்சர், அந்த எனர்ஜியோடைய தன்மையை பொறுத்து இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் 3 மெயின் கிளாஸஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். தே ஆர் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போது நம்ம அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எனர்ஜி கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த எனர்ஜியோட நேச்சரை பேஸ் பண்ணி இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். வெப்ப சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் அப்படி சொன்னால் மின்னார் பகுத்தல். ஓகேங்களா? அப்போ மின்சாரத்தை யூஸ் பண்ணி அந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். தேர்ட் ஒன்று பார்த்தா ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஒளி சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஒளியை பயன்படுத்தி அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதால அது ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போது இந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனை 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். அது ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? அது முன்னாடி பார்த்தா டூ யூனோவில் கொடுத்துருக்காங்க. எ சொல்யூஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம் இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங் வால்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறது, அதாவது சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் நம்ம ஸ்லாக்டு லைம் யூஸ் பண்ணுறோம். அதாவது கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா? அப்போது கால்சியம் அதில் என்ன நடக்குது சொன்னால் கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஸ்லோலி வித் த கார்பன் டை ஆக்சைடு இன் ஹேர் டு ஃபார்ம் எ தின் லேயர் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் த வால்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சுண்ணாம்புடைய ஃபார்முலா தான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ஷனில் ஈடுபட்டு அது கால்சியம் கார்பனேட்டாக மாறி நம்ம சுவரில் ஒட்டிக்கும். ஓகேங்களா? அப்படி தான் சுண்ணாம்பு அடிக்கணும். அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு தண்ணி எடுத்து நம்ம அடிக்கிறோம். அப்படி அடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடு தானது, அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ஷனில் ஈடுபட்டு கால்சியம் கார்பனேட்டாக மாறி அந்த சுவரில் படிஞ்சிடும்.
ஓகேங்களா. கால்சியம் கார்பனேட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் 2 to 3 days ஆஃப் ஒயிட் வாஷிங் அண்ட் கிவ்ஸ் எ ஷைனி ஃபினிஷிங் டு த வால். அதே போல் இந்த சுண்ணாம்பு அடித்து ஒரு 2-3 days கழித்து பார்க்கும்போது அது ஒரு பளபளப்பான ஒரு மினுமினுப்பை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் மார்பிள் இஸ் ஆல்சோ கால்சியம் கார்பனேட் 3 CaCO3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது இந்த கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா தான் CaCO3. ஓகேங்களா. இப்போ அந்த ரியாக்ஷன் எப்படி எடுத்துன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். அது அக்வா சொல்யூஷன். ஏன்னா அது ஹைட்ராக்சைடு இருந்தால கால்சியம் ஹைட்ராக்சைடு அக்வா சொல்யூஷன். அப்போது அது காற்றுல இருக்கக்கூடிய CO2 கூட அது கேஸ், அது ரெண்டு கூட ரியாக்ஷன் ஆகி நமக்கு CaCO3 அப்படின்ற சாலிடாக இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட்டையும் ப்ளஸ் அதை கூட வாட்டரையும் நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்குறதுனா தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா. வெப்ப சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன் திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் த ரியாக்டன் இஸ் டீகம்போஸ்டு பை அப்ளையிங் ஹீட். ஓகேங்களா. இப்போ இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம மெயினாக எது கொடுத்தா அப்ளையிங் ஹீட், நம்ம ஹீட்டை கொடுத்து அந்த பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ இது தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போ நம்ம வெப்பத்தை பயன்படுத்தி அதனுடைய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி அந்த பாண்டை உடைக்கிறதுனால இதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் ஹீட்டிங் மெர்க்குரி 2 ஆக்சைடு இஸ் டீகம்போஸ் இன்டு மெர்க்குரி மெட்டல் அண்டு ஆக்சிஜன் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம மெர்க்குரி 2 ஆக்சைடு எடுத்துக்கிறோம். அது எடுத்துக்கும் போது அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகி மெர்க்குரி மெட்டல் தனியாகவும் ஆக்சிஜன் கேஸ் தனியாகவும் பிரிக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா ஹீட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். as the molecule is disassociated by the absorption of heat, it is otherwise called thermolysis. ஸோ இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சொன்னால் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். ஓகேங்களா. அது ஹீட்டை எடுத்துக்குது. ஓகே, ஹீட்டை கொடுக்குறோம் இல்லையா, ஹீட்டை கொடுத்து பிரேக் பண்ணுறோம். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், தெர்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இட் இஸ் எ கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டு எலமெண்ட் பை எலமெண்ட் டீகம்போசிஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தா சொன்னால் இந்த காம்பவுண்ட் வந்து எலமெண்ட்டாக பிரியுது. ஏன்னு கேட்டு சொன்னால் மெர்க்குரி 2 ஆக்சைடு அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். ஸோ இதை ஹீட் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணி நம்ம இதை பிரிக்கும் போது மெர்க்குரி தனியாகவும் நமக்கு ஆக்சிஜன் தனியாகவும் கிடைக்கிறதுனால ஸோ இந்த காம்பவுண்ட் எலமெண்ட்டாக பிரியுது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா காம்பவுண்ட் HCO. ஓகேங்களா. அது வந்து பார்த்தா டீகம்போஸ் இன்டு 2 எலமெண்ட் Hg அண்டு ஆக்சிஜன். Hg அப்படின்றது மெர்க்குரி, ஓன்றது ஆக்சிஜன். அப்போது மெர்க்குரி தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிஞ்சு போகுது. அப்போது ஒரு காம்பவுண்ட் பிரேக்கப் ஆகி எலமெண்ட்டாக பிரியுது. ஓகேங்களா. அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2HgO அது சாலிடாக இருக்குது, அதை ஹீட்டு கொடுக்குறோம். அப்படி ஹீட்டு கொடுக்கும்போது 2Hg லிக்விட் ஆகும், O2 அப்படின்ற கேஸ் தனித்தனியாக கொடுக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து எலமெண்ட்டாக பிரியுது. சிமிலர்லி வென் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட் இட் பிரேக் டவுன் இன்டு கால்சியம் ஆக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு. இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம். அந்த கால்சியம் கார்பனேட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அது நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு பிரேக்கப் ஆகி அது கால்சியம் ஆக்சைடு தனியாகவும் கார்பன் டை ஆக்சைடு தனியாகவும் கூடிய பிரியுது. ஓகேங்களா. இட் இஸ் எ டைப் ஆஃப் காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் பை காம்பவுண்ட் டீகம்போசிஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு காம்பவுண்ட் அதை ஹீட் பண்ணி பிரிக்கிறோம். அது பிரிஞ்சு போகும்போது காம்பவுண்டாக போகுது. ஓகேங்களா. நம்ம மேலே பார்க்கும்போது எலமெண்ட்டாக போச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தா காம்பவுண்டாக போகுது. ஏன்னு கேட்டால் CaO கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது ஒரு காம்பவுண்ட், CO2 அப்படின்றதும் ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் அது பிரேக்கப் ஆகி போகும்போது காம்பவுண்ட் பை காம்பவுண்டாக டீகம்போசிஷன் ஆகுது. ஓகேங்களா. In thermal decomposition reaction, heat is supplied to break the bond. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தா சொன்னால் நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணி அதனுடைய பாண்டை பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சச் ரியாக்ஷன் இன் விச் ஹீட் இஸ் அப்சார்ப்ட் ஆர் கால்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் எல்லாம் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது. ஓகேங்களா. வெப்பத்தை எடுத்துக்குது. ஸோ அதனால் இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப கொள்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ டீகம்போசிஷன் நடக்குது இல்லையா, அப்போல்லாம் நம்ம ஹீட்டை கொடுக்குறோம். ஸோ ஹீட்டை அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அதை நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப கொள்வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா மின்சாரத்தை பயன்படுத்தி அதனுடைய பாண்டை பிரேக் பண்ணுறது. இன் சம் ஆஃப் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு பிரிங் அபவுட் த ரியாக்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். மின்சாரத்தை பயன்படுத்தி அவருடைய பாண்டை பிரேக்கப் பாண்டை பிரேக்கப் பண்ணும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், டீகம்போசிஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் அக்யூர்ஸ் ஆன் பாசிங் எலக்ட்ரிக் current through it is aqueous solution.
ஸோ இந்த இடத்துல வந்து சோடியம் குளோரைடு அப்படின்ற அக்வா சொல்யூஷன் இருக்குது. அது மேலே நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பாஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் சோடியம் குளோரைட் டீகம்போஸ் ஆகி இன் மெட்டாலிக் சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாகவும் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது குளோரைட் அக்யூர்ஸ் ஆன் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ இட்ஸ் அக்வா சொல்யூஷன். சோடியம் குளோரைட் டீகம்போஸ் இன்டு மெட்டாலிக் சோடியம் அண்டு குளோரின் கேஸ். அப்போது இந்த சோடியம் குளோரைடு அப்படின்றது டீகம்போஸ் ஆகி மெட்டாலிக் சோடியமாகவும் குளோரின் தனியாகவும் நமக்கு கிடைக்குது. திஸ் ப்ராசஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் த எலக்ட்ரோலைசிஸ். இதை மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா மின்சாரத்தை கொண்டு அதை தனித்தனியாக பிரிக்கிறதுனால அதை மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை கீழே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2NaCl இது அக்வா சொல்யூஷன். அது மேலே எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது மெட்டாலிக் சோடியம் தனியாகவும் அதே போல் Cl2ன்ற கேஸ் தனியாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பவுண்ட் NaCl is converted into element Na and chlorine. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் பிரேக்கப் ஆகி எலமெண்ட் பை எலமெண்ட்டாக பிரியுது. ஓகே, சோடியம் அப்படின்றது ஒரு எலமெண்ட், குளோரின் அப்படின்றது ஒரு எலமெண்ட். ஸோ இந்த இடத்துல காம்பவுண்ட் வந்து பிரேக்கப் ஆகி எலமெண்ட் பை எலமெண்ட்டாக போகுது. ஸோ இட் இஸ் ஏ டைப் ஆஃப் காம்பவுண்ட் டு எலமெண்ட் பை எலமெண்ட் டீகம்போசிஷன். ஸோ இந்த இடத்துல காம்பவுண்ட் வந்து எலமெண்ட் பை எலமெண்ட்டாக பிரிஞ்சு போய் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன், ஒளி சிதைவு வினைகள். ஸோ இந்த இடத்துல இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம லைட்டை யூஸ் பண்ணுறோம். லைட் இஸ் another ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட்ன்றது ஒரு வகையான எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி விச் ஃபெசிலிட்டேட்ஸ் சம் ஆஃப் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு சில ரியாக்ஷன்ஸை நம்ம டீகம்போஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் when silver bromide is exposed to light it breaks down into silver metal and bromine gas. இந்த இடத்துல வந்து பார்த்தா சில்வர் புரோமைடு எடுத்துக்கிறோம். அந்த சில்வர் புரோமைட் மேலே நம்ம லைட்டை பாஸ் பண்ணுறோம். அப்படி லைட்டை பாஸ் பண்ணும்போது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்டு பிரேக்கப் ஆகி அது சில்வர் மெட்டலையும் புரோமின் கேஸையும் தனித்தனியாக பிரிக்குது. As the decomposition is caused by light, this kind of reaction is also called photolysis. So இந்த reaction decompose பண்ணுறதுக்கு நம்ம லைட்டை யூஸ் பண்ணுறதுனால அந்த ரியாக்ஷன் பேர் ஃபோட்டோலைசிஸ், ஒளி சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. 2AgBr அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை பாஸ் பண்ணுறோம். அது பண்ணும்போது Ag தனியாகவும் புரோமின் தனியாகவும் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா the yellow colored silver bromide turns into grey colored silver metal. ஸோ அதே போல் இந்த சில்வர் bromide இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலரில் இருக்கும். அது மேலே லைட்டை பாஸ் பண்ண முன்னே அது கிரே கலர் சில்வர் மெட்டலாக மாறிடுது. ஓகேங்களா? அப்போ கிரே கலர் சில்வர் மெட்டல் தனியாகவும் புரோமின் தனியாகவும் மாறிடுது. ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ காம்பவுண்ட் டு எலமெண்ட் பை எலமெண்ட் டீகம்போசிஷன். அதே போல் இந்த சில்வர் புரோமைட் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். அது மேலே லைட்டை பாஸ் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகி எலமெண்ட் பை எலமெண்ட்டாக பிரியுது. ஓகேங்களா? அதாவது சில்வர் தனியாகவும் புரோமின் தனியாகவும் பிரியுது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்து சொன்னால் டீகம்போசிஷன் ரியாக்ஷனுடைய 3 டைப்ஸ்.